Hello everyone, I'm Madan Gowri. நம்ம எல்லாத்துக்குமே குருக்ஷேத்ரா அப்படிங்கிற ஒரு வார் தெரியும் கரெக்டா? பாண்டவாஸ்க்கும் கௌரவாஸ்க்கும் நடந்துருந்துச்சு. சோ அந்த போர் நடந்துட்டு இருக்கப்போ அந்த போரோட 17வது நாள் அன்னைக்கு ரெண்டு பேர் சண்டை போட போறாங்க. ரெண்டு மிகப்பெரிய மன்னர்கள் சண்டை போட்டுக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே சுத்தி இருக்கிற காட்டுல இருக்க அனிமல்ஸ் எல்லாம் வெளியே பார்த்துச்சு. அவங்க ரெண்டு பேர் போராடுறத நம்ம வாழ்க்கையில பார்த்தே ஆகணும் அப்படின்னு சைட்ல போராடிட்டு இருக்க படை வீரர்கள் இருப்பாங்கல்ல, சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா வானத்துல இருக்க தேவர்கள்லாம் எட்டி பார்த்தாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் கீழே இருக்க அசுரர்கள் எல்லாருமே மற்ற லோகங்கள்ல இருக்கிறவங்கன்னு சொல்றாங்க. பேரலல் யூனிவர்சஸ்ல இருக்கவங்க எல்லாருமே அவங்க என்னென்ன வேலையை பண்ணிட்டு இருக்காங்களோ அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு ஒரு செகண்ட் இவங்க என்னதான் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு பாக்குறதுக்காக ஒரு செகண்ட் நின்னாங்க அப்படின்னு ஹிந்து மித்தாலஜி படி மகாபாரதம் படி எழுதப்பட்டிருக்க ஒரு விஷயம். அந்த ரெண்டு பேர் யாரு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ஒன்னு அர்ஜுனன், ஒரு மிகப்பெரிய மன்னன், அதே நேரத்தில் கடவுளை தன் பக்கம் வச்சிருக்க ஒரு மிகப்பெரிய மன்னன். இன்னொரு சைடு யாரு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கர்ணன், ஒரு தேரோட்டியோட ஒரு பையன், தாழ்ந்த ஜாதியில இருந்து பிறந்தவங்கன்னு குறை சொல்லி வளர்க்கப்பட்ட ஒருத்தன், ஒன் சைடு லவர். அப்புறம் வேற என்ன சொல்லிட்டே போகலான்னு பாத்தீங்கன்னா லக்கே இல்லாத ஒருத்தன், எல்லா டேலண்டும் இருந்தும் வாழ்க்கையில லக் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்க ஒரு கேரக்டர். இதெல்லாமே இன்னொரு சைடு இருக்குது. இவங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பேச போறோம். யார் இந்த கேரக்டர் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கர்ணனை பத்தி பேச போறோம். சில கதைகள் நம்ம 1000 தடவை கேட்டாலும் மறுபடியும் நம்மளுக்கு கேட்கிறப்போ ஒவ்வொரு விஷயம் நம்ம ஏதாவது புதுசா கத்துப்போம். அந்த மாதிரி கர்ணனோட கதை நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருந்தாலும் நான் அதை ரீடெல்லிங் பண்ண போறேன். ரீடெல் பண்றப்ப மறுபடியும் சொல்றப்ப சில ஒன்னு ரெண்டு விஷயங்கள் நம்மளோட கதைகள்ல நம்ம ப்ராப்பரா மிஸ் பண்ணப்பட்ட சில விஷயங்கள் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கர்ணன் ஒரு டைம் திரௌபதியை பார்த்து நீ 5 புருஷன் வச்சிருக்க, நீ ஒரு ஹோர் அப்படின்னு சொல்றாங்க. ஹோர்னா பாலியல் தொழில் பண்றவங்க அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். சோ அவ்வளவு கேவலமாலாம் கர்ணன் பேசியிருக்க நிமிஷங்கள்லாம் இருக்கு. ஏன் கர்ணன் இந்த மாதிரி பேசினாங்க? கர்ணன்னா யாரு? நம்மளுக்கு கர்ணனோட நல்ல சைடு தெரியும், எல்லாமே ஒரு கஷ்டத்துக்கு போனாங்க அப்படிங்கிறது தெரியும். பட் கர்ணனோட கெட்ட சைடு என்னன்னா, ஒரு மனுஷனா இருந்தா நல்லதும் பண்ணிருப்பாங்க கெட்டதும் பண்ணிருப்பாங்க. கரெக்டா? நான் மகாபாரதத்துல இருக்கிற ரெஃபரன்சஸே நான் எடுத்து சொல்றேன். சோ இந்த கதையை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கர்ணன்ங்கிறவங்க ஒரு சாதாரணமான மனுஷன் தான். சோ மனுஷனா இருக்கிறப்ப எல்லாருமே நல்லது கெட்டது பண்ற மாதிரி கர்ணனுக்கும் பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாமே இருக்குது. சோ கர்ணனோட கதையை இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி பேசணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, கர்ணன் அப்படிங்கிறவங்க யாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு இல்லிஜிட்டிமேட் சைல்டு. நம்ம இதை ரொம்ப ஹிஸ்டாரிக்கலா ரொம்ப கடவுள் நம்பிக்கை அதெல்லாம் போகாம கொஞ்சம் யதார்த்தமா பார்ப்போம். கர்ணன் யாரு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரு இல்லிஜிட்டிமேட் சைல்டு, அதாவது கல்யாணமாகாத ஒரு அம்மாவுக்கு பிறந்தவங்க தான் கர்ணன். சோ அந்த அம்மா பயந்துட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா குந்தி. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்து போய், ஐயோ இந்த பையனை நம்ம வெளியே தெரிஞ்சுன்னா நம்மளோட பேர் கெட்டு போயிடும், நம்ம ஒரு மிகப்பெரிய நாட்டோட இளவரசி அப்படிங்கறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியுமா, யாருக்குமே தெரியாம அவங்கள அந்த பையனை ஒரு சின்ன பாஸ்கெட்ல வச்சு அவங்க தண்ணியில அனுப்பிச்சு விட்டுறாங்க. யோசிச்சு பாருங்க, பிறக்கிறப்பமே இவ்வளவு பெரிய மிஸ்லக். சோ இந்த சொசைட்டில இன்னைக்கு கூட இப்படி ஒருத்தவங்க பிறந்தாங்கன்னா அவங்க எவ்வளவு கேவலமா பேசுவாங்க, எவ்வளவு கஷ்டத்துக்கு கார்னர் பண்ணப்படுவாங்கன்னு தெரியும். யோசிச்சு பாருங்க, அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி காஸ்ட் சிஸ்டம்னு இருந்த ஒரு சொசைட்டில, அதே மாதிரி தாழ்த்தப்படுறதுங்கிற ஒரு சொசைட்டில, இந்த இப்படி பிறந்தாதான் கெத்து அப்படின்னு சொல்ற ஒரு சொசைட்டில இந்த மாதிரி ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையனை நம்ம அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஒரு சின்ன டீனேஜ் அம்மா கூட சொல்லிக்கலாம். ஒரு டீனேஜர் ஒரு அம்மா ஒரு ஆர்வ கோளாறுல பண்ண ஒரு விஷயத்தை குழந்தை பிறந்துருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியாம ஆத்தோட அனுப்பிச்சு விட்டுறாங்க. அண்ட் இந்த பையனை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு தேரோட்டி இருந்துகிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அவங்க எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு சாதாரண பையனை தான் வளர்க்குறாங்க. சோ சாதாரண பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் பயங்கரமா இந்த அந்த அவங்க பேரலல் ஏஜ்ல இருக்கவங்க, அவங்கள மாதிரியே வயசு இருக்க மத்த பசங்க எல்லாம் இருந்துகிட்டு அந்த அரண்மனைக்குள்ள இருக்காங்க. ஒரே காரணத்தினால அவங்க போர்லாம் கத்துக்கிறாங்க, அவங்க எப்படி வெப்பன்ஸ் யூஸ் பண்றதெல்லாம் கத்துக்கிறாங்கன்னு இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. அதனால துரோணாச்சாரியா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குருவை போய் அப்ரோச் பண்றாங்க கர்ணா. சோ துரோணாச்சாரியா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஏய் என்னப்பா நீங்க எல்லாம் நின்றுட்டு இருக்க, நீ ஒரு தேரோட்டியோட பையன், நான் சொல்லி தரதுக்கு ஒரு கெத்து வேணும், நான் சொல்லி தரதுக்கு நீ ஒரு வாரியரோட குலத்தை சார்ந்தவனா இருக்கணும். அதாவது வாரியர் குலம் அப்படின்னு நான் எதை சொல்றேன்னு பாத்தீங்கன்னா சத்ரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ அந்த ஜாதியை சார்ந்தவனா இருந்தேன்னா தான் உன்னால ஒரு போர் வீரனா இருக்க முடியும். நீ ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியை சார்ந்தவன், நீங்க வராது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. ரொம்பவே ஹர்ட் ஆற கர்ணன் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது என்னன்னாலும் நான் கத்துக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க இங்க போய் நிக்கிறாங்க. அவங்க துரோணாச்சாரியாரோட குரு அப்படின்னு சொல்லப்படுற இவங்க கிட்ட போய் நிக்கிறாங்க, பரசுராமர் கிட்ட போய் நிக்கிறாங்க. பரசுராமர் என்ன பண்றாரு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ஓகே, ஆனா பரசுராமருக்கு ஒரே ஒரு கோல் மட்டும் இருக்கு, என்னன்னாலும் ஒரு பிராமின்ஸ்க்கு மட்டும் தான் சொல்லி தருவாரு, வேற யாருக்குமே சொல்லி தர மாட்டாரு. சோ பரசுராமர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஓகே கர்ணன் அந்த இடத்துல கத்துக்கணுங்க ஒரே காரணத்துக்காக கர்ணன் வாழ்க்கையில முறை போய் சொல்றான். என்ன போய் சொல்றான் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, கர்ணன் சொல்றாங்க, இல்ல நான் ஒரு பிராமின் தான் அப்படிங்கிற ஒரு பொய் சொல்லி அவங்க கூட சேர்ந்து எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க. சோ அவரே சொல்றாரு, பரசுராமர் சொல்றாரு, நீ எனக்கு நிகரா இன்னொருத்தனா உருவாயிட்ட, இதை விட எனக்கு சொல்லி தரதுக்கே எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு டேலண்டடா இருக்கிற கர்ணன் லேட்டரா என்ன ஆகுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு நாள் பரசுராமர் ஒரு மடியில படுத்து தூங்கிட்டு இருக்காரு. குரு பையனோட சிஷ்யனோட மடியில படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு வண்டு தொடையில கடிக்குது. ஆனா தொடையில கடிக்கிறப்ப சரி நம்மள கடிச்சா கூட பரவாயில்ல, ஒரு குருவோட தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. லேட்டரா எந்திரிச்சு பாக்குற பரசுராமர் ஒரு வண்டை இவ்வளவு தொடையில கடிக்க விட்டுட்டு இருக்க, நீ ஒரு பிராமணனா இருந்தேன்னா உனக்கு உடனே வலி வந்திருக்கும், நீ
வந்து வேணான்னு சொல்லி தள்ளி விட்டுருப்ப, நீ கண்டிப்பா வந்து பிராமணன் கிடையாது, நீ என்கிட்ட போய் சொல்லிட்டேன்னு ஒரு சாபம் கொடுக்குறாரு. சோ என்ன சாபம் கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, உனக்கு தேவைங்கிற ஒரு நேரத்துல வந்து உனக்கு பிரம்மாஸ்திரம் மிகப்பெரிய வெப்பன் நான் உனக்கு சொல்லி தந்ததை உனக்கு மறந்து போயிடும் அப்படிங்கறத சொல்றாரு. இந்த மாதிரி 4-5 சிச்சுவேஷன்ஸ்ல வந்து நிறைய சாபங்களை எடுத்துக்கிறாரு. சோ கர்ணன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கப்ப அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து எல்லா டேலண்டும் கத்துக்கிட்டாச்சு. சோ அவர் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடாரு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நாட்டுக்குள்ள வராரு, ஹஸ்தினாபூர் அப்படிங்கிற ஊருக்குள்ள வராரு. அவங்க அப்பா அம்மா அங்கதான் இருக்கிறாங்க. சோ கர்ணன் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கர்ணனுக்கு என்ன, அவரோட பர்த் என்ன, யாரு, அவர் எதுவுமே தெரியாது. ஒரு சாதாரண தேரோட்டியோட பையனா மட்டுமே தான் வராரு. சோ ஒரு அங்க வந்து கிட்ட பேரலா அதே நேரத்தில் அவங்க ஏஜ் குரூப்ல இருக்கிற 5 இளவரசர்கள் வந்து ஒரு காட்டுக்குள்ள இருந்து அவங்க எல்லா ட்ரைனிங் முடிச்சுட்டு துரோணாச்சாரியார் கிட்ட வராங்க. அது போக வந்து 100 இளவரசர்கள் வந்து அவங்களும் வராங்க. சோ 105 இளவரசர்கள் வந்து காட்டுக்குள்ள போய் குருகுலத்துல ட்ரைனிங் முடிச்சுட்டு அவங்க மறுபடியும் நாட்டுக்கு திரும்பி வராங்க. சோ ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்ட், ஊர்ல இருக்க எல்லா மக்களுமே போய் நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹீரோஸ் வெல்கம் மாதிரி கூட சொல்லலாம். எல்லாருமே அந்த பெரிய அரங்கத்தில் நிக்கிறாங்க. அண்ட் அதுல 5 பேர் வந்து ரொம்பவே சிறந்து விளங்குறாங்க. அர்ஜுனன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து எல்லாத்தையுமே மாஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து அடிச்சு தூக்கிட்டு எந்த ஒரு வீரனாலுமே அர்ஜுனனை மேட்ச் பண்ணவே முடியல. அந்த 104 பேர்னாலுமே வந்து அர்ஜுனனுக்கு ஈக்குவலா நிக்கவே முடியல. அவ்வளவு டேலண்டடா இருக்காங்க. இந்த சீன்ல கர்ணன் வந்து உள்ளுக்குள்ள வந்துகிட்டு, இல்ல நான் இருக்கிறேன், நீ என் கூட போராடு அப்படின்னு சொன்ன உடனே வந்து அந்த மொத்த அரங்கம் யோசிச்சு பாருங்க, ஒரு கிளாடியேட்டர் சினாரியோ மாதிரி சுத்தி எல்லாருமே நின்று இருக்காங்க. அவ்வளவு பெரிய அரங்கத்துல வந்து எல்லாருமே இருந்துகிட்டு, சரி நீ உன் கூட சண்டை போட்டதெல்லாம் ஓகே, நீ யார் முதல்ல சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே கர்ணன் சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த தேரோட்டியோட நான் பையன் தான் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வந்து சிரிக்கிறாங்க, நிறைய பேர் கேவலமா பேசுறாங்க. அண்ட் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கப்ப வந்து பீமன், நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மிக பவர்ஃபுல்லான பீமன் வந்து ஒரு இன்சல்ட் பாஸ் பண்றாங்க. அது எக்ஸாக்டா என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து ஒரு ரோட்ல இருக்க ஒரு தெருநாய், இது வந்து மகாபாரத எழுதப்பட்ட விஷயம், நீ ரோட்ல இருக்க ஒரு தெருநாய் மாதிரி, நீ வந்து எங்க கூட எப்படி சண்டை போடலாம்னு ஆசைப்படலாம், நீ என்னன்னாலுமே நீ வந்து ஒரு தாழ்ந்த ஜாதியை சண்டமே ஒரு தெருநாய் மாதிரி தான், நீ எங்க கூட எல்லாம் நிக்கணும்னு யோசிச்சதே பெரிய விஷயம், உனக்கு ரொம்ப திமிரு இருக்கு, பேசாம உங்க அப்பாவை கூப்பிட்டு நீ ஓடி போயிருந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. இந்த செகண்ட்ல வந்து துரியோதனன் அப்படிங்கிற ஒருத்தங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த கௌரவா பிரின்ஸ் இருந்துகிட்டு என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தனை ஏன் இவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்றாங்க, அவன் ஜாதியை வச்சு ஏன் ட்ரீட் பண்றாங்கன்னு அவங்க வந்து இறங்கி நின்று, என்னோட சொத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய கிங்டம் வந்து நான் உனக்கு தரேன், இன்னையில இருந்து நீனும் ஒரு அரசன், உன் ஜாதியை பத்தி யாருமே பேச முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறமுமே வந்து பாண்டவா சொல்றாங்க, நீ என்னதான் அரசனானாலும் நீ வந்து தாழ்ந்த ஜாதியை சார்ந்தவன், நீ எவ்வளவு பெரிய ஆளானாலும் உன் பிறப்பை உன்னால மாத்த முடியாது, நீ வந்து தாழ்ந்த குலம், உன் கூட சண்டை போட மாட்டேன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புறாங்க. இது ஒரு சைட் பேரலா நடந்துட்டு இருக்கு. சோ கர்ணன் இதுக்கப்புறம் வந்து ரொம்பவே கர்ணன் வந்து பதிலுக்கு அவங்க கிட்ட கேக்குறாங்க, துரியோதனன் கிட்ட, எனக்கு ஒரு நாட்டை தந்திருக்கேன், நான் யாருன்னு கூட உனக்கு தெரியாது, இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன், உனக்கு பதிலுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டோன்னே துரியோதனன் சொல்றாங்க, எனக்கு எதுவுமே வேணாம், உன் நட்பை மட்டும் தா அப்படிங்கறத சொல்றாங்க. கர்ணனும் சொல்றாங்க, என்கிட்ட கொடுக்கறதுக்கும் அதை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமேசிங்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து அவங்க நடக்குது. இதை வந்து நம்ம புக் வைஸ் பார்த்தோம்னா இல்ல கதை வைஸ் நம்ம டிவில பார்த்தோம்னா எப்படி காமிப்பாங்கன்னா, துரியோதனன் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு பர்சனல் கெயின்காக கர்ணனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்கிற ஒரு கான்செப்டுக்காக வந்து எடுத்துக்கிட்டாங்கிறது காமிப்பாங்க. பட் ஹிஸ்டரியை வந்து யார வேணாலும் எப்படி ஒன்று எழுதலாம், நம்ம வந்து சில பேரை ஹீரோவா காமிக்கணுங்கிறதுக்காக, சில பேரை எக்ஸ்ட்ரா வில்லனா காமிக்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம். யதார்த்தமா என்ன நடந்திருக்குங்கிறதே நம்ம பேசுவோம். சோ இது நடக்குது. இது நடந்ததுக்கு அப்புறம் பேரலா என்ன நடக்குது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இதுக்கு அடுத்து திரௌபதி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குவீனுக்கு வந்து ஸ்வயம்வரம் அப்படிங்கிறது நடக்குது. சோ ஸ்வயம்வரம்னா என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நிறைய பேர் சூட்டர்ஸ் வந்து நிப்பாங்க, நிறைய பேர் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் வந்து நிப்பாங்க. அப்படி வந்து நிக்கிறப்ப வந்து திரௌபதி இருந்துகிட்டு யாரை சூஸ் பண்றாங்களோ அவங்கள தான் வந்து கல்யாணம் பண்ணா, அதுக்கு வந்து ஏதாவது ஒரு டாஸ்க் வைப்பாங்க, இதை செஞ்சு முடிச்சாங்கன்னா வந்து ஒரு பெரிய வீரன், நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி வச்சிருவாங்க. சோ கர்ணன் வந்து அதுக்கு முன்னாடி வேற எந்த பொண்ணு கூடயும் எந்த அஃபேரும் இல்லாத ஒரு கர்ணன். மகாபாரதத்துல மொத்த கதையிலுமே வந்து எங்கேயுமே கர்ணனோட வைஃபோட பெயர் இது அப்படிங்கிறது எதுலையுமே வந்ததில்ல. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சைன் கூட சொல்லலாம், கடைசி வரைக்கும் அவங்க சிங்கிளா இருந்திருக்காங்க மாதிரி ஒரு சைன் கூட சொல்லலாம். யாரையுமே வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கல. அப்ப நீங்க கேப்பீங்க, நம்ம நிறைய சீரியல்ல பாக்குறோம், நிறைய கதைகள்ல வச்சிருக்கோம், இவங்க அவங்களோட வைஃப் அப்படின்னு காமிச்ச மாதிரி இருக்குன்னா, அது எல்லாமே வந்து லேட்டர் பீரியட்ல எல்லாருமே கதைகளுக்கு ஆட் பண்ணிக்கிட்ட விஷயமே தவிர ஒரிஜினல் வெர்ஷன்ல வந்து கர்ணனோட வைஃப் இவங்க அப்படின்னு யாருமே கிடையாது. சோ கர்ணன் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பொண்ணு மேல ஒரு லவ் வந்து ஒரு அமேசிங்கான ஒரு லவ் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணை வந்து நான் எப்படியாவது வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு அந்த ஸ்வயம்வரால போய் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அந்த ஸ்வயம்வரத்துல பார்ட்டிசிபேட் பண்றப்போ திரௌபதி உட்கார்ந்துகிட்டு அவங்க கர்ணனுக்கு சான்ஸ் கிடைக்குது ஒரு வில்ல வந்து உடைக்கிறதுக்கு. சோ அந்த வில்ல உடைச்சானா வந்து திரௌபதி வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு கான்செப்ட் இருக்கப்ப வந்து திரௌபதி வந்து கர்ணன் அந்த ஸ்டேஜ் அப்ரோச் பண்றப்பமே வந்து திரௌபதி சொல்றாங்க, வெயிட் பண்ணு, நீ மன்னனே கிடையாது, நீ மன்னன்ங்கிறதே வந்து அடுத்தவங்க உனக்கு கொடுத்த ஒரு பிச்சை தான், அதே நேரத்தில் நீ ஒரு மன்னன் நீ சொல்லிட்டு இருக்க ஒரு ஜாதியை சார்ந்தவனும் கிடையாது, நீ வந்து ஒரு தாழ்ந்த ஜாதியை சார்ந்தவன், நீ என்னதான் உடைச்சாலும் உடைக்கலனாலும் நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்க. அந்த அவையில இருக்க அத்தனை பேரும் பார்த்து அகைன் ஒரே விஷயம், ஜாதிங்க ஒரு விஷயத்தை பார்த்து அசிங்கப்பட்டு அவர் வெளியே போறாரு. சோ கர்ணன் வெளியே போயிட்டு லேட்டரா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இருந்தாலும் லவ் பண்ற பொண்ணு அவங்களை கம்ப்ளீட்டா வெறுக்க முடியல. பட் எப்பவுமே ஒரு அஃபெக்ஷன் இருக்கு. அதுல நிறைய சினாரியோஸ்ல வந்து திரௌபதிக்கு வந்து அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் வருது. அதெல்லாம் விட்டுருவோம். அடுத்து நம்ம போக போற முக்கியமான சீன் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, கர்ணனோட வாழ்க்கையில அவங்க வந்து ஒரு மன்னனா இருக்காங்க, நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து அந்த திரௌபதியை வந்து டிஸ்ரோப் பண்ற சீன் வந்து நடந்துட்டு இருக்கு அவங்களோட கோர்ட்ல. சோ டிஸ்ரோப் பண்ற சீன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கரெக்டா. அந்த சூது விளையாண்டு அவங்க எல்லாத்தையுமே சொத்தையே பாண்டவர்கள் எல்லாத்தையுமே இழந்துடுறாங்க. பாண்டவர்கள் எல்லா சொத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் வந்து கடைசியில வேற எதை வைக்கிறதுன்னு தெரியாம திரௌபதியை வைக்கிறாங்க.
சோ திரௌபதியை வந்து ஒரு பொசிஷன் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி ஒரு பெண்ணை வந்து வச்சு 5 ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையுமே இழந்து அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ அந்த பொண்ணை வந்து இழுத்துட்டு வராங்க. திரௌபதி வந்த உடனே திரௌபதி வந்து எல்லாத்தையும் பார்த்து கேட்கிறா. அந்த சேலையை பிடிச்சி துர்ஷாசனன் இழுக்க ஆரம்பிச்ச உடனே திரௌபதி ஒவ்வொரு மன்னரையா பார்த்து கேட்கறாங்க. முதல்ல வந்து அர்ஜுனனை பார்த்து கேட்கறாங்க, அடுத்து வந்து பீமனை பார்த்து கேட்கறாங்க. 5 புருஷங்க நீங்க இருக்கீங்க, எனக்கு வந்து இப்படி ஒரு அசிங்கம் நடந்துட்டு இருக்கு, உங்களால ஒண்ணுமே பண்ண முடியலையா அப்படின்னு ஒவ்வொருத்தங்களையா பார்த்து கேட்கறாங்க. அதுக்கப்புறம் வந்து துரியோதனன் கிட்ட போய் கேட்கறாங்க, துர்ஷாசனை கேட்டு கெஞ்சுறாங்க திரௌபதி. கர்ணனை மட்டும் கேட்காம அடுத்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. கர்ணன் வந்து தாழ்ந்த ஜாதியை சார்ந்தவன், அவன் கிட்ட ஒரு கேள்வி கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டா வந்து ஏன் கத்து என்ன ஆகுதுங்க திரௌபதி அப்ப யோசிச்சுவாங்க. கர்ணன் கிட்ட ஹெல்ப் கேட்காம அடுத்தவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறாங்க. கர்ணன் கிட்ட அகைன் ஒரு மிகப்பெரிய இன்சல்ட்டா இருக்குது. அப்போ கூட யோசிக்கிறான், இந்த செகண்ட்ல கூட இந்த பொண்ணுக்கு வந்து என் ஜாதி தான் பெருசா தெரியுது, நான் ஒரு ஹெல்ப் பண்ணுவேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டா நான் அடுத்த செகண்ட் ஹெல்ப் பண்ணிடுவேன், என் தர்மத்தை எல்லாம் உடைச்சிடுவேன். பட் அப்போ கூட அந்த பொண்ணு வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்ன உடனே வேற வழி இல்லாம அந்த இடத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டு அவல நிலைமையில லவ் பண்ற ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய நிலைமை நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சிட்டு இருக்கப்போ அவங்க அந்த கஷ்டத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து முதல்ல வந்து கர்ணன் வந்து துரியோதனன் கிட்ட வந்து அலையன்ஸ் கொடுக்குறப்ப என்ன சொன்னா நான் செய்வேன்னு சொல்றப்ப வந்து கர்ணன் சொல்ற ஒரே ஒரு விஷயம், என்கிட்ட ஒரு பொண்ணோ ஒரு குழந்தையோ வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்து கேட்டா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அப்போ மட்டும் நீ வந்து நீ ஃப்ரெண்ட் இதை பண்ணாத அதை பண்ணாத என்கிட்ட சொல்லாதன்னு ஒரு டீல் மேக் பண்றாங்க. சோ அந்த டீல் படி கண்டிப்பா வந்து துரியோதனன் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா கர்ணன் வந்து ஒரு மிகப்பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்ட். கண்டிப்பா கர்ணன் என்ன பண்ணாலும் வந்து துரியோதனன் வந்து ஓகே விடுறா மச்சான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கேரக்டர். ஆனாலுமே அந்த செகண்ட்ல கூட வந்து திரௌபதி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட மட்டும் கர்ணன் கிட்ட மட்டும் ஒரு ஹெல்ப் கேட்டக்கூடாது, ஏன்னா தாழ்ந்த ஜாதியை சார்ந்தமே அப்படிங்கிறதுக்காக கேட்காம அடுத்தவங்களை பார்த்து கேட்கறாங்க. அப்போ கூட கர்ணனுக்கு வந்து என்னடா என்கிட்ட இது கூட கேட்க முடியாத அளவுக்கு நான் இறங்கி போயிட்டேன், நான் பிறந்தது அவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் அதுக்கப்புறமும் யோசிக்கிறாங்க, ஓகே நம்ம வந்து நம்மளால எதுவும் பண்ண முடியல, பட் 5 பேர் மிகப்பெரிய மன்னர்கள், மிகப்பெரிய ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க 5 பேரும் செம்ம டேலண்ட், அவங்களை இன்ஸ்டிகேட் பண்ணலாம், அவங்களை வந்து உசுப்பேதி விட்டோம்னா கூட வந்து ஏதாவது பண்ணிடுவாங்க, அவங்க வந்து இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது, கண்ணு முன்னாடி பொண்டாடிக்கு இப்படி ஒன்று நடந்துட்டு இருக்கு, இங்க எதுவுமே பண்ணாம இருக்காங்கிறதுக்காக அவங்களை வெறுப்பேற்றுறதுக்காக கர்ணன் சொல்றாங்க 5 பேருக்கு பொண்டாட்டியா இருந்தா அவங்க வந்து ஒரு பாலியல் தொழிலாளி மாதிரி ஒரு ஹோர் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க. அப்போ கூட அவங்களுக்கான ஒண்ணுமே கோவம் வரல. அவங்க எப்படியாவது கர்ணனோட ஒரே கோல் இதை சொன்னதுக்கான அர்த்தம் ஒரு குறிக்கோள் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எப்படியாவது அவங்களை உஸ்பேதி விட்டுருவோம், அவங்க எப்படியாவது வந்து ஏவி விடுவோம், அவங்க அப்போ மாதிரி ரியாக்ட் பண்றாங்களான்னு பார்ப்போம். ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்துட்டு இருக்கு, அவங்க எப்பவுமே உட்காந்து தர்மம்னு பேசிட்டு இருக்காங்களேன்னு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஆனா அப்பவுமே வந்து அவங்களுக்கு எதுவுமே நடக்கல, அப்ப யாருமே ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிறது வந்து கர்ணனோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. மறுபடியும் கர்ணன் போய் திரௌபதி கிட்ட இறங்கி போய் ஒரு செகண்ட் சொல்றாங்க, நீ இந்த இடத்த விட்டு போயிடு, நீங்க நிக்காத, இங்க நின்னா உனக்கு இன்னும் பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா அப்போ கூட திரௌபதி வந்து கர்ணன் மூஞ்ச பார்க்காம தாழ்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னதான் நான் கேட்பேன், அவங்க இங்க நிக்கிறாங்க அதுக்காக அவங்க என்ன காப்பாத்துவாங்க, நீ வந்து என்கிட்ட எதுவும் பேச வேணாம்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இதெல்லாம் நம்மளோட கதைகளையும் நம்மளோட சீரியல்லையோ பெருசா காமிக்க மாட்டாங்க. அதையும் நான் சொல்ல நினைச்சேன். அண்ட் வேற என்ன இருக்கு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இவ்வளவு நடக்குது, கர்ணன் வந்து ஒரு கண் முன்னாடி ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு அவல நிலைமை நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எதுவும் பண்ண முடியல. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, ஓகே ஃபைன். இதே போயிட்டு இருக்கப்ப லேட்டர் பீரியட்ல என்ன ஆகுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு வந்து தெரியுது, கர்ணனுக்கு வந்து எல்லாமே தெரியும். கிருஷ்ணர் வந்து ஆஸ் அ காட் வந்து அவருக்கு தெரியுது, ஓகே கர்ணன் வந்து இவங்களோட மூத்த அண்ணன் அப்படிங்கிறது தெரியறப்ப வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு போர் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு, பாண்டவாஸ்க்கும் கௌரவாஸ்க்கும் நடக்குதுன்னு தெரிஞ்சவொன்னா கர்ணன் போய் வந்து முதல்ல வந்து இவங்க கிட்ட சொல்றாங்க, கர்ணன் கிட்ட சொல்றாங்க நீ வந்து பாண்டவா சைடு வந்துரு, இவங்க எல்லாம் உன் தம்பிங்க, நீ தயவு செஞ்சு இந்த சைடு வந்துரு அப்படின்னு. கர்ணன் முதல்ல வந்து ஒரு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு, என்னடா இவங்க என் தம்பிங்களா அண்ணனுங்களா அப்படின்னு யோசிக்கிறப்ப வந்து சரி சொந்தக்காரங்களான்னு பாக்குறப்ப வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. தன்னோட அம்மாவே வந்து நம்மள நிறைய சிச்சுவேஷன்ல வந்து தாழ்ந்த ஜாதின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்கன்னு யோசிக்கிறப்ப கஷ்டமா இருக்குது. சோ இதெல்லாம் தெரிஞ்சாலும் அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா வேணாம், இவங்க எல்லாருமே வந்து பிறப்பால மட்டுமே வந்து எனக்கு சொந்தமா இருக்காங்க, ஆனா முழுக்க முழுக்க என் நண்பன் இந்த சைடு எனக்காக எல்லாமே பண்ணிருக்கான், நீங்க யார்கிட்டயுமே இதை சொல்ல வேணாம், நான் கடைசி வரைக்கும் சாகுற வரைக்கும் என் நண்பனுக்காக வாழ்ந்தவனாவே இந்த பேரோட நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் கிட்ட வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணர் வந்து இன்னும் பண்றதுக்கு இன்னும் செடியூஸ் பண்றதுக்கு என்ன சொல்றாரு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நீ நியாயமா கொஞ்சம் பிராக்டிகலா யோசிச்சு பாரு, நீ முழுக்க முழுக்க வந்து உன்னை தாழ்ந்த ஜாதின்னு சொல்லி வச்சிட்டு இருக்காங்க, பட் நீ இந்த சைடு மட்டும் வந்தேனா, நீ வந்து பாண்டவர்கள் சைடுல மட்டும் வந்தேனா நீ தான் வந்து இருக்கிறதுலே சீனியர் மோஸ்ட், நீ யுதிஷ்டனை விட சீனியர். சோ நீ இந்த போர்ல வந்து கண்டிப்பா நீ வந்து நீனும் அர்ஜுனனும் ஒரு சைடு நின்னீங்கன்னா கண்டிப்பா அந்த சைடு தான் ஜெயிக்கும், அந்த கேள்வியே கிடையாது, ஆப்போசிட்ல யாருமே அதை தாங்க கூட முடியாது. சோ நீ ஜெயிச்சிட்டேனா வந்து நீ தான் வந்து மொத்த கண்ட்ரிக்குமே வந்து ரூலரா இருப்ப, மொத்த இந்தியாக்குமே வந்து உன்னை கிங் ஆக்கிடலாம், நீ தான் வந்து இந்தியாவிலே மிகப்பெரிய கிங் ஆயிடுவ, நீ வந்து ஒரு தேரோட்டி பையனா நீ உன்னை பிறந்தாலும் உன்னோட டெஸ்டினி வந்து இந்தியாவோட மிகப்பெரிய கிங்கா இருப்ப, நீ எவ்வளவு நல்லது பண்ணுவாங்கிறது தெரியும், இந்தியாக்கே ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம், இந்த சைடு வந்துரு, அண்ட் யுதிஷ்டிரன் வந்து இந்தியாவோட கிங்கா இருக்க மாட்டாங்க, நீ தான் இருப்ப அப்படிங்கறத சொல்றாங்க. அப்போ கூட கர்ணன் இருந்துகிட்டு வேணாம், என் நட்பு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு போறாங்க. கர்ணன் அந்த சைடே போய் நிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கர்ணன் வந்து பிளாக்மெயில் பண்றதுக்கு இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணணும்ல, அப்படியே விட்டுட்டு போயிட முடியாதுல்ல, ஏன்னா இவ்வளவு பெரிய வாரியர் இருக்காங்க, கண்டிப்பா ஈஸியா எல்லாத்தையும் தோக்கடிச்சிட முடியும்னு தெரிஞ்ச உடனே
கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா போய் குந்தி கிட்ட சொல்றாங்க. குந்தி கிட்ட உண்மையை சொன்னவனா குந்தி கிட்ட சொல்றாங்க, நீ போய் உன் பையன் கிட்ட பேசு, நீ வந்து இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணு, அவங்க கிட்ட சொல்லு, நீ எப்படியாவது பசங்க பாருப்பா, நீ வந்து உன்னோட தம்பிங்களே கொல்ல போறியா அப்படின்லாம் கேளு அப்படின்னு சொன்னோன்னா அப்ப வந்து குந்தியும் கேக்குறாங்க. அப்பவும் கர்ணன் மறுபடியும் சொல்றான், நீங்க என்னதான் நீங்க உங்களுக்கு ஒரு கதை சொன்னீங்கனாலும் என்னை தூக்கிப்பட்டு நீங்க அனுப்பிச்சிட்டீங்க, எனக்குன்னு ஒரு தன்மானத்தை கொடுத்த ஒரே ஆளுங்க வந்து என் நண்பன் மட்டும்தான், நான் அவனுக்காக தான் இருப்பேன் அப்படிங்கறத சொல்றாங்க. அண்ட் இன் ரிட்டர்ன் வந்து குந்தி வந்து ஒரு ஃபேவர் வாங்கிடுறாங்க. நீ வந்து யாரையுமே போருக்கு, நீ வந்து உனக்கே தெரியும் வந்து அர்ஜுனனுக்கு தவிர நீ யாருக்குமே வந்து நிகர் இல்லை, நீ உங்களோட பெரிய ஆள் அப்படிங்கிறது உனக்கே தெரியும். சோ மீதி இருக்க 4 பேரையும் நீ வந்து சாகடிக்க கூடாது, நீ உண்மையிலே போர் பண்றேன்னா வந்து அர்ஜுனன் கூட மட்டும் போர் பண்ணுன்னு ஒரு சத்தியத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. கர்ணன் அதையும் கொடுத்துடுறாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இருந்தாலும் கர்ணனுக்கு வந்து ஒரு கவச குண்டலம் இருக்குல்ல, அது வந்து பை பர்த் இருக்கு அப்படிங்கறது ஒண்ணு சொல்லுவாங்க கரெக்டா. அதையும் வந்து ஒரு அந்தனர் வந்து கேட்பாரு, கடன் வாங்குவாரு. அப்படிங்கறது வந்து இந்திரனே வந்து ஏமாத்தி கடன் வாங்கிடுவாங்க. அதை நீ கொடுத்துறாதன்னு வந்து சூரியன் ஒரு டைம் வந்து சொல்றாங்க கர்ணன் கிட்ட. கர்ணன் அப்பவும் சொல்றாங்க, நான் சொன்ன வாக்கா காப்பாத்துங்க, சோ வந்து கேட்டாங்கன்னா நான் கொடுக்கதான் செய்வேன் தெரிஞ்சே வந்து அதையும் எடுத்து கொடுத்தாச்சு. சோ இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் வந்து போருக்கோட முதல் நாள் அப்ப வந்து அவங்க 2 பேருமே 2 சைடு நிக்கிறாங்க. கீதா உபதேசம் முடிஞ்சிருச்சு, ஒரு மிகப்பெரிய போர் நடக்க போகுது. அப்ப வந்து கர்ணன் வந்து போருக்குள்ள போறப்ப வந்து அப்போ வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அகைன் அங்க இருக்க பெரிய ஆட்கள் எல்லாருமே பெரிய தலைங்கள்லாம் இருந்துகிட்டு கௌரவ சைடு இருக்கவங்க இருந்துகிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன ஒரு தேரோட்டியோட பையன், நீ வந்து எங்க கூட காம்படிஷன் எல்லாம் நிக்க முடியாது, நீ வந்து எங்களோட படை தளபதியால உன்னை ஏத்துக்க முடியாது, சரி உங்களை சைட்ல கூட நான் நிக்க வைக்க முடியாது, நீ வந்து தாழ்ந்த ஜாதியை சொன்னவே, நீ வெளியே போன்னு சொல்லி அப்பவும் அனுப்பிச்சிடுறாங்க. சோ கடைசி வரைக்கும் இந்த ஜாதிங்கிற ஒரே விஷயத்தை மட்டும் வச்சு கடைசி வரைக்கும் கர்ணனோட கதை எப்படி போகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த மிகப்பெரிய அந்த ஒவ்வொரு நாளா ஒவ்வொருத்தங்களும் இறந்து போயிடுறாங்க. சோ துரோணாச்சாரியாரும் இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து கடைசியில நண்பன் வந்து வேற யாரையுமே சொல்லாம நண்பன் வந்து துரியோதனன் வந்து சொல்றாங்க கர்ணன் கிட்ட, எனக்கு வேற யாரும் முக்கியம் இல்ல, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாதுன்னு தெரியும், நீ இப்ப படையை எடுத்து நடத்து அப்படின்னு சொல்றாங்க. 17th டே குருக்ஷேத்திர அவரோட 17வது நாள் பீஷ்மர் இறந்தாச்சு. பீஷ்மர் வந்து வெளியனுச்சாரு, கர்ணனை வந்து நீ தாழ்ந்த ஜாதின்னு சொல்லி துரோணர் வந்து வெளியனுச்சாரு. எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம் கர்ணன் வந்து அப்பதான் போருக்குள்ளே போறாங்க. போருக்குள்ள போன உடனே 16th டே முதல்ல போருக்குள்ள என்ட்ராறாங்க. 16வது நாள் வந்து என்ட்ராறாங்க. என்ட்ரான உடனே கௌரவாஸ்க்கு வந்து அமேசிங்கான விக்டரி, பாண்டவாஸோட போர்சஸ் எல்லாமே அடிச்சு ஒரு சைடு நகட்டியாச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அபிமன்யு அர்ஜுனனோட பையன் வந்து அந்த கூட்டத்துக்குள்ள வந்து சிக்கிடுறாங்க. அந்த கூட்டத்துக்குள்ள வந்து சிக்கினப்ப வந்து துரியோதனனா இருக்கட்டும், துச்சாசனா இருக்கட்டும், எல்லாருமே இருந்துகிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற எல்லாருமே இருந்துகிட்டு அர்ஜுனனோட பையன் அபிமன்யு வந்து எல்லாருமே வந்துகிட்டு சுத்தி அடிக்கிறாங்க. ஒரு சின்ன பையனை போட்டு எல்லாருமே வந்து ரவுண்ட் கட்டி அடிக்கிறாங்க. கர்ணன் வந்து அந்த பையனை போட்டு அந்த சித்திரவதை பண்ணி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்குள்ள சிக்கின ஒரு பையனை, சின்ன பையனை போட்டு அடிக்கிறாங்க. கர்ணன் இந்த வலியை தாங்க முடியாம என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு மர்சி கில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அவனை வந்து இன்னும் கஷ்டப்படுத்த வேணாம், அவனை கொன்றுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் போய் அவங்க குத்தி கொண்டுறாங்க. சோ குத்தி கொண்டதுக்கு அப்புறம் வந்து ஆனா எப்படி நியூஸ் வந்து அர்ஜுனனுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இத்தனை பேர் நின்னுட்டு இருக்கப்ப எல்லாருமே வந்து அடிக்க மட்டும் தான் செஞ்சாங்க. ஆனா கர்ணன் மட்டும் தான் வந்து ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம எல்லாரும் சரௌண்ட் ஆயிட்டு இருக்கப்ப வந்து கத்தியை வச்சு குத்தி கொன்னாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அர்ஜுனனுக்கு பயங்கர கோபம், என்ன ஆனாலும் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சவனா 17வது நாள் வந்து அர்ஜுனன் ஒரு ஓவ் எடுக்கிறாங்க. இன்னைக்கு முடியறதுக்குள்ள வந்து நான் கண்டிப்பா கர்ணனை சாகடிச்சிருவேன், இன்னைக்கு வந்து சூரியன் வந்து கீழே போறதுக்குள்ள அப்படிங்கிறாங்க. கர்ணன் வந்து ஒரு ஓவ் எடுக்கிறாங்க, இன்னைக்கு வந்து சூரியன் கீழே போறதுக்குள்ள நான் எப்படியாவது அர்ஜுனனை சாகடிச்சிருவேன். ஏன்னா சுத்தி நிறைய டெத் நடந்துகிட்டே இருக்கு. இந்த ஒரு போர்னால எத்தனை பேர் தான் இன்னும் இறந்து போயிட்டே இருப்பாங்கன்னு தெரியல. இத்தனை பேர் இறந்துட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து ஃபார் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ஒரு எண்ட் கட்டிடுவோம், நம்ம அர்ஜுனனை டைரக்டா போட்டு தள்ளிடுவோம், அதோட முடிஞ்சிடும் அப்படிங்கறத சொல்றாங்க. இவ்வளவும் நடந்தாலும் போர் நடக்க ஆரம்பிக்குது. போர் நடக்க ஆரம்பிச்ச உடனே இட் இஸ் ஆப்வியஸ், இந்த சைடு வந்து கர்ணனோட லெவலுக்கு வந்து அர்ஜுனால மேட்ச் பண்ண முடியல. அர்ஜுனன் வந்து ஒவ்வொரு டைமே வந்து சேரியட் வரைக்கும் பின்னாடி தள்ளுது, எல்லாமே நடந்துட்டு இருக்கப்ப வந்து எல்லாருமே அர்ஜுனன் கேக்குறாங்க கிருஷ்ணரை பார்த்து, இவன் எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு, அதுக்கு வாய்ப்பே இல்லையே, நான் தானே இருக்கிறதே பெரிய ஆளு அப்படிங்கறதெல்லாம் கேக்குறாங்க. கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நீ கர்ணனை விட பெரிய ஆளுன்னு நினைச்சேன்னா உன்னை விட பெரிய லூசு யாருமே கிடையாது, அவன் எல்லாத்தையுமே இழந்து வாழ்க்கையில இவ்வளவு பண்ணிட்டு இருக்கான், உனக்கு எல்லாமே கிடைச்சு கூட உன்னால உன்னை மேட்ச் பண்ண முடியல, நிறைய சினாரியோஸ் எல்லாம் வருது. இவ்வளவும் நடந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, கர்ணன் வந்து முதல்ல வந்து நாக அஸ்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அந்த நாக அஸ்திரம் வந்து எய்ம் பண்றாங்க அர்ஜுனனை பார்த்து. நாக அஸ்திரம் எது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ராமாயணத்துல வந்து இந்திரஜித் வந்து ராமரை வந்து மயக்கம் போட வைக்கிறதுக்கு, ராமரே சாகடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண அந்த அஸ்திரம், இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஒரு அஸ்திரம். சோ அந்த அஸ்திரத்தை யூஸ் பண்றப்ப என்ன ஆகுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் வந்து அகைன் இந்த சைடு இருக்கிறதுனால ஹெல்ப் பண்ணி அர்ஜுனனை காப்பாற்ற வச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு எர்த்தையே வந்து ஒரு செகண்ட் கொஞ்சம் கீழே தள்ளுறாரு. அப்போ வந்து அந்த ஏரோ வந்து மிஸ் ஆயிடுது அகைன். சோ யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் லெவல் வந்து அர்ஜுனன் சாக வேண்டிய ஒரு இடத்துல வந்து அர்ஜுனனை சாகடிக்க முடியல. ரெண்டாவது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த போர்ல இருக்க அந்த சக்கரம் இருக்கும் தெரியுமா, அந்த போர்ல கர்ணனோட சேரியட்டோட சக்கரம், அந்த வண்டியோட சக்கரம் வந்து மண்ணுல சிக்கிடுது. சோ மண்ணுல சிக்கிறப்ப வந்து கர்ணன் இறங்கி வந்து அதை புஷ் பண்ணிருக்காங்க. அது ஏன் மண்ணுல சிக்குதுன்னா, அதுக்கும் இன்னொரு ஒரு பாவம் இருக்குது. சோ அந்த பாவத்தினால அதுவும் சிக்கி போயிடுது. அதுக்கப்புறம் அதை தூக்கவும் முடியல. அப்ப வந்து பிரம்மாஸ்திரம் அப்படிங்கறத யூஸ் பண்ணி சரி தன்னை காப்பாத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. ஆனா அப்பவும் அதையும் யூஸ் பண்ணல, அதையும் மறந்து போயிடுச்சு. சோ அப்ப மறந்து போனாலும் இருந்தாலும் பரவாயில்லன்னு ஹேண்ட் காம்பேட் அப்படிங்கறத சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து ஹேண்ட் இறங்கி போய் அர்ஜுனனை கீழே இழுத்து போட்டு அடிக்கிறாங்க. 2-3 செகண்ட் வந்து
வந்து அர்ஜுனன் வந்து நாக் அவுட் அப்படிங்கறத சொல்றாங்க. அர்ஜுனன் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. மயக்கம் போட்டு கீழே விழுந்த ஒருத்தனை வந்து நம்ம சாகடிக்க கூடாதுங்க ஒரே காரணத்துக்காக அர்ஜுனனை மறுபடியும் எந்திரிச்சு நிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் சண்டை போடுறாங்க. ஏன்னா போரோட தர்மம் படி பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து வெப்பன் இருக்கிறப்பமோ இல்ல சண்டை போட்டுட்டு இருக்கப்பமோ மட்டுமே தான் இன்னொருத்தனை சாகடிக்கலாம். அவன் வந்து கீழே விழுந்து கிடக்கிறப்பமோ இல்ல அவன் வந்து மயக்கம் போட்டு இருக்கப்பமோ அவனை சாகடிக்க கூடாது. கர்ணன் அதையும் ரொம்ப யோசிச்சு ஓகே நீ எந்திரிச்சு நில்ல அதுக்கப்புறம் சண்டை போறேன்னு ஒவ்வொரு டைமும் பண்றாங்க. ஆனா என்ன ஆகுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அர்ஜுனனால் மேட்ச் பண்ண முடியல. அகைன் சோ இவ்வளவு நடந்திருக்கப்ப அகைன் வந்து மறுபடியும் எப்பவும் போல அந்த ஆரோலாம் யூஸ் பண்ணி சண்டை போடணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் ஆரோ எடுக்கிறதுக்கு போறாங்க. அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு இப்ப அவன் ஆரோ எடுக்க போயிட்டு இருக்கான், அவன் சக்கரம் வேற சிக்கி இருக்கு, இந்த கேப்ல அவனை நீ சாகடிச்சிரு, அப்பதான் நீ வந்து அவனை சாகடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே அர்ஜுனன் கேட்கறாங்க நான் வந்து மிகப்பெரிய போர் வீரன், நான் வந்து எப்படி அவனை எப்படி சாகடிக்கிறது, அவன் எனக்கு சான்ஸ் கொடுத்தாங்க, நானும் அவனுக்கு அந்த மாதிரி சான்ஸ் கொடுக்கணும், நான் வந்து தர்மத்தை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். கிருஷ்ணர் சொல்றாரு நீ தர்மத்தை ஃபாலோ பண்ணா நீ வந்து தோத்துடுவ, பாண்டவாஸ் வந்து தோத்துடுவாங்க. துரியோதனன் தான் வந்து இந்த மொத்த நாட்டுக்கே வந்து மன்னன் ஆவான். மக்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அதுக்கப்புறம் துரியோதனன் வந்து அவன் வந்து நல்ல ஃப்ரெண்டா இல்லையாங்கிறதெல்லாம் விட்டுரு, பட் அவன் வந்து ஒரு நல்ல அரசன் கிடையாது, அவன் வந்து தர்மமா நடந்துக்கிறது இல்ல, அவன் வந்து ஏழைகளுக்கு ஒழுங்கா ஹெல்ப் பண்றது இல்ல, அவன் மன்னனானா மக்களுக்கு நல்லதா இல்லையாங்கிறது மட்டும் யோசி அப்படிங்கிறது சொல்றாங்க. அர்ஜுனன் வந்து ஒரு வழியே இல்லாம சாகடிக்கிறாங்க. அப்படிதான் வந்து ஒரு ஹெல்ப்பே இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல எல்லா பாவங்களும் சேர்ந்து கடைசியில கர்ணன் வந்து அப்படிதான் இறந்து போறாங்க. சோ கர்ணன் இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கர்ணன் மட்டும்தான் வந்து இந்த உலகத்திலிருந்து டைரக்டா வந்து அவங்க அடுத்த மோட்சம் அப்படிங்கிறது வந்து கிடைக்குது. ஏன்னா ஹிந்து மித்தாலஜி படி பாத்தீங்கன்னா இல்ல ஹிந்துஸோட நம்பிக்கை படி பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த பர்த்தோட பாவமும் புண்ணியமும் அடுத்த பர்த்ல மறுபடியும் கிடைக்கும். அண்ட் மகாபாரதம் மொத்த கதையிலே பாத்தீங்கன்னா யாருக்குமே வந்து மோட்சம் அப்படிங்கிறது கிடைக்கல. மோட்சம்னு உனக்கு கிடைச்ச ஒரே ஆள் யாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கர்ணன் மட்டும்தான். மத்தவங்க எல்லாருக்குமே வந்து பாவ புண்ணிய கணக்கு வந்து ஈஸியா வந்து டேலி ஆகல, அதனால இன்னொரு ஒரு ஜென்மம் அப்படிங்கிற வேண்டியது தேவைப்பட்டுச்சு. பட் கர்ணனுக்கு மட்டும்தான் வந்து அவன் என்னென்ன பாவம் பண்ணனா அது எல்லாமே வந்து அந்த சாபங்கள் எல்லாமே வந்து அதே பர்த்லயே வந்து அதே வாழ்க்கையிலே வந்து எல்லாம் முடிஞ்சு போய் டைரக்டா வந்து அவங்க மோட்சம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடைச்சிச்சு. சோ இந்த கதையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா யோசிச்சு பார்ப்போம் கர்ணனுக்கு வந்து நடந்தது ஒரு அநீதி அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் இல்ல. சோ மகாபாரதத்தோட பேசிக்கான கிரக்ஸே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கர்ணன் வந்து எவ்வளவு பெரிய கொடைவள்ளலா இருக்கலாம், கர்ணன் வந்து எவ்வளவு பெரிய நல்லவனா இருக்கலாம், கர்ணன் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா கூட சிங்கிளா லவ் பண்ணிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், ரொம்பவே நல்லவனா இருந்துட்டு போட்டோம். என்ன பண்ணாலும் ஒரு மிகப்பெரிய நண்பன் எல்லாமே இருந்தாலும் கர்ணன் பண்ண ஒரே தப்பு என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒருத்தர் தப்பு செய்யறான்னு தெரிஞ்சாலும் அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ண ஒரே விஷயம், நீ எவ்வளவு பெரிய நல்லவனா வேணாலும் இருந்துக்கோ, பட் நீ பண்ற விஷயம் தப்பா இருந்துச்சுன்னா நீ வந்து ஒரு தப்பு தான். அண்ட் இது வந்து அந்த இடத்துல மட்டும் இல்ல, இப்ப நிறைய அரசியல் கட்சிகள் கூட நம்ம இன்வால்வ் பண்ணி பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய நல்ல அரசியல்வாதி இருப்பாங்க, பட் தப்பான கட்சியில இருக்கிறதுனால அவங்க கடைசி வரைக்கும் ஜெயிக்கவே முடியாது, கடைசி வரைக்கும் அவங்க வந்து ஒரு கெட்டவங்களை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இதுவும் அதே ஒரு சினாரியோ தான், நீ எவ்வளவு பெரிய நல்லவனா வேணாலும் இருந்துக்கோ, பட் உனக்கு கடைசி வரைக்கும் வந்து நீ தப்பான சைடு இருந்தா உன்னை யாருமே மதிக்கவே மாட்டாங்கிறதா வந்து கர்ணனோட மொத்த வாழ்க்கையோட ஒரு எக்ஸாம்பிள். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடென்ட் மகாபாரத போர்ல நடந்தது நான் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா கர்ணன் இறந்தாச்சு. கர்ணன் இறந்தவனா குந்தி வந்து சொல்றாங்க நீ என்னோட மொத பையன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அவங்க சுத்தி இருக்க பசங்க எல்லாம் வந்து ஐயோ என் அண்ணனையே கொண்டுட்டேன் அப்படின்னு ஷாக் ஆறாங்க. எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நடந்துட்டு இருந்தாலும் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் இருக்குது. துரியோதனன் வந்து சொல்றாங்க நீங்க வந்து இப்போ வந்து நீங்க வந்து நண்பன் அப்படி நீங்க வந்து எங்களோட சொந்தக்காரன் அண்ணன் எல்லாம் பேசுறீங்க, அதெல்லாம் வேணாம். கடைசி என்னானாலும் என்னோட இறுதி சடங்கு வந்து நான் தான், அதாவது கர்ணனோட இறுதி சடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டா, கர்ணனை வந்து தகனம் பண்றது நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கறத சொல்றாங்க. உடனே யுதிஷ்டிரன் வந்து ரொம்பவே வந்து தர்மத்தை ஃபாலோ பண்றவரு, குந்தி அவங்களோட அம்மா எல்லாரும் சொல்றாங்க இல்ல இது வந்து என் பையன் என்னோட அண்ணன், நான் தான் எல்லாமே பண்ணுவேன், நீ எப்படி வந்து பண்ணலாம், நீ வந்து என்னாலும் இன்னொரு ஒரு சைடுல இருக்கிறவன் ஆப்போசிட் சைடு, நீ வந்து இவங்களுக்கு கூட ஃப்ரெண்டா இருந்துக்கலாம், பட் என்னாலுமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ரத்த சொந்தங்கள் தான், சொந்தக்காரங்க தான், நான் தான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ ரெண்டு பேருக்குமே சம சண்டை. அந்த போர் அன்னைக்கு முடிஞ்சிருச்சு, கர்ணன் இறந்தாச்சு, எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. சோ அப்ப வந்து கண்ணன் கிட்ட போய் நிக்கிறாங்க, கிருஷ்ணர் கிட்ட போய் நியூட்ரலா நீ சொல்லுப்பா யார் தான் வந்து தகனம் பண்ணலாம் அப்படிங்கறத கேக்குறாங்க. கிருஷ்ணர் சொல்றாரு என்னதான் நடந்தாலும் அங்க கடைசி வரைக்கும் கர்ணனுக்காகவே முழுக்க முழுக்க வாழ்ந்த ஒரே ஆளிங்க வந்து துரியோதனன் மட்டும்தான். துரியோதனன் தான் இந்த தகனம் பண்ணணும்னு சொன்ன உடனே துரியோதனன் வந்து தகனம் பண்றாங்க. துரியோதனன் வந்து தன்னோட மொத்த பிரதர்ஸ் வந்து அதாவது தன்னோட 99 பிரதர்ஸ் வந்து இறந்தப்ப கூட 99 பேர் வந்து அந்த போர்ல இறந்து போனாங்க. துரியோதனோட அத்தனை அண்ணன் தம்பிகளும் இறந்து போனாங்க. ஒரு டைம் கூட துரியோதனன் வந்து கண்ணீர் விட்டு அழுகல. பட் கர்ணன் இறந்த உடனே வந்து துரியோதனை கன்சோல் பண்ண கூட முடியல. அப்பவே வந்து துரியோதனன் வந்து 2-3 டைம் வந்து சூசைட் எல்லாம் அட்டெம்ப்ட் பண்ண போயிருக்காங்க. தன் நண்பன் செத்து போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே இதுமே என் வாழ்க்கையில் என்ன பிரயோஜனம்ன்ற மாதிரி நிறைய சீன்ஸ் வருது. சோ அதெல்லாம் மீறி ஒரு துரியோதனன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ரொம்பவே நெகட்டிவான ஷேட்ஸ்ல போர்ட்ரே பண்ணப்பட்டாலும் அவங்க வந்து நல்லவன்லாம் இல்ல, அதுக்குன்னு சொல்லிக்கிற அளவுக்கு அவ்வளவு கேவலமான ஒருத்தனும் கிடையாது. சோ துரியோதனன் கேரக்டர் வந்து நம்ம எப்படி பார்ப்போம்னா முழுக்க ஒருத்தனை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கேரக்டரா பார்ப்போம். சோ மகாபாரத கதையை படியே பார்த்தோம்னா கூட துரியோதனன் வந்து முழுக்க கர்ணனை யூஸ் பண்ணியிருந்தாங்க. செத்து போனதுக்கு அப்புறம் மறுபடியும் போய் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கடைசி விஷயம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், அதை கூட அவங்க பண்ணல. சோ கர்ணன் வந்து பேசிக்கா வந்து கடைசி வரைக்கும் யாருக்காக வாழ்ந்தாங்களோ அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க, நட்புங்கிற ஒரு விஷயத்துக்காக வாழ்ந்தாங்க. சோ கடைசி வரைக்கும் நட்புங்கிற ஒரு விஷயத்தை வந்து துரியோதனன் கிட்ட முழுக்க அச்சீவ் பண்ணிட்டாங்க. தேர் ஆர் மெனி இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி.
ஒரு டைம் வந்து கர்ணனும் துரியோதனோட வைஃபும் வந்து செஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. சோ செஸ் விளையாண்டுட்டு இருக்கப்ப வந்து என்ன ஆகுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வந்து துரியோதனோட வைஃப் வந்து எந்திரிக்கிறப்ப வந்து கர்ணன் தெரியாம கை ஏதோ ஒரு ஃப்ளோல வந்து கைப்பட்டு அவங்களோட இடுப்புல இருக்க முத்துக்கள் அப்படிங்கறது சொல்லுவாங்க, ஒரு ஆர்னமெண்ட் வந்து கம்ப்ளீட்டா இடிஞ்சு கீழே, அதாவது உடஞ்சு கீழே விழுகுது. சோ அது எல்லாமே கீழே தெரிச்சு கிடக்கிறப்ப வந்து அவங்க வந்து சேலையெல்லாம் முன்னாடி வந்து விழுந்துருது. சோ அந்த மாதிரி ஒரு சீன்ல இருக்கப்ப வந்து கரெக்டா துரியோதனன் வந்து உள்ளுக்குள்ள என்ட்ராராம். சோ அந்த ரூம்குள்ள என்ட்ராராம். என்ட்ரானோன்னா கர்ணன் வந்து யோசிக்கிறாங்க, ஐயோ போச்சு, ஃப்ரெண்ட் இப்படி ஒரு சீனை பார்த்துட்டானே நம்மள வந்து ரொம்ப அசிங்கமா நினைச்சிட போறான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் துரியோதனன் சொல்றாங்க, நீங்க விளையாட கண்டினியூ பண்ணுங்கப்பா, இந்த கீழ இருக்க முத்துக்களை வந்து நான் சேர்த்து வைக்கிறேன், நீங்க தேவையில்லாம எந்திரிக்கிறீங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த அளவுக்கு நண்பன் மேல ஒரு நம்பிக்கை, இங்க இருக்க நண்பனுக்கு அந்த மாதிரி வந்து துரியோதனன் மேல ஒரு நம்பிக்கை, துரியோதனனுக்கு கர்ணன் மேல அவ்வளவு பெரிய நம்பிக்கை, தான் பொண்டாட்டி மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நான் நண்பன் வந்து எதுவும் பண்ண மாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரி முழுக்க துரியோதனன் வந்து இந்த மாதிரி பண்ற சின்ன சின்ன விஷயங்களுக்காகவே வாழ்ந்த ஒருத்தனா இருந்தாலும் கடைசி வரைக்கும் நேர்மைங்க ஒரு விஷயத்தை விட்டாச்சுங்கிறதுக்காக, தர்மம்ங்கிற ஒரு விஷயத்தை விட்டாச்சுங்கிறதுக்காக கர்ணனோட ஒரு ஃபேட்ஃபுல்லான ஒரு எண்டிங் இருக்குது. சோ நீங்க பேசிக்கலா கர்ணனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க, கர்ணன் வந்து முழுக்க வந்து இந்த மாதிரி பண்ணது நல்ல விஷயங்களா கெட்ட விஷயங்களாங்கிறத ஜட்ஜ் பண்றீங்களாங்கிறத நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எனக்கு இந்த மொத்த கதையில நான் அதை அனலைஸ் பண்ணப்போ எனக்கு பர்சனலா ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்துச்சு. என்ன அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா, இந்த மொத்த கதையிலேயே வந்து கர்ணன் வந்து கடைசி வரைக்கும் அவங்க குந்தியோட பையனா இல்லையா கூட இந்த கதையில எந்த சேஞ்சுமே வராது அப்படிங்கிறது எனக்கு தோணி இருந்துச்சு. ஏன் குந்தியோட பையன் கர்ணனை வந்து கேரக்டரைஸ் பண்ணும், ஏன் உண்மையிலேயே வந்து ஒரு தேரட்டியோட பையன் வந்து இவ்வளவு பண்ணிருக்க கூடாது, ஏன் கடைசியில் அவனையும் ஒரு சத்திரியன் அப்படிங்கிற ஒரு பேருக்குள்ள கொண்டு போகணும். அப்போ வந்து லேட்டர் பீரியட்ல இருக்கவங்க வந்து கதையை வந்து மாத்தி எழுதிட்டாங்களா, ஜாதி அப்படிங்கிறது ஒருத்தர் இருந்தாதான் அவனும் அவ்வளவு பெரிய போராளி அப்படிங்கறத காட்டணுங்கிறதுக்காக மாத்தி எழுதினாங்களா, உண்மையிலேயே கர்ணன் வந்து ஒரு ஏழையா இருந்துகிட்டு, உண்மையிலேயே கர்ணன் இருந்துட்டு ஒரு தாழ்ந்த ஜாதியை சார்ந்துட்டு அவன் இவ்வளவு பண்ணிருக்க கூடாது. நீங்க மொத்த கதையை பாத்தீங்கன்னா குந்தியோட பையன் இவன் சொல்றதுனால வந்து எந்த சேஞ்சுமே நடக்கல. கடைசி வரைக்கும் தகனம் பண்ணது கூட வந்து யாரு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா வந்து துரியோதனன் தான் வந்து பண்ணிருக்காங்க. சோ அது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. உண்மையிலேயே ஒரு கதை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் லேட்டரா எழுதுறவங்க வந்து ஒவ்வொரு வருஷமே மாத்திக்கிட்டே இருப்பாங்க, தனக்கு ஏத்த மாதிரி அப்போ இருக்க காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி கதையை மாத்திக்கிட்டே எழுதிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு செகண்ட் யோசிச்சிருக்கல, ஓகே இந்த பையன் மட்டுமே வந்து தாழ்ந்த ஜாதியில இருந்து இவ்வளவு பண்ணிருக்கான், ஆனா இந்த புக்கை நம்ம இப்போ ரிலீஸ் பண்ணோம்னா நிறைய தாழ்ந்த ஜாதியில இருக்கவங்க இவ்வளவு பண்ணிட முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ நம்ம ஏன் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஏன் அவனையுமே வந்து நம்ம சத்திரியனா மாத்திரக்கூடாதுன்னு கதையில அதுக்கப்புறம் லேட்டரா பண்ண சேஞ்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் லேட்டரா அந்த கதையில இப்படி ஒரு சேஞ்ச் பண்ணிருந்தாங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கறதே சொல்லிட்டு, அண்ட் இந்த சினாரியோல வந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இல்ல, பிறப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கறத வந்து கர்ணனோட ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையோட எக்ஸாம்பிள். அதை தான் உங்ககிட்ட சொல்லி நினைச்சு. நீங்க இந்த மாதிரி வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினைச்சா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. எந்த கமெண்ட் இருக்கிறது அதிகமா தம்ஸ் அப் இருக்கும் அந்த டாபிக் பத்தி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பேசுறேன். நீங்க பர்சனலா என்ன எங்கேயாவது ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா Facebook, Snapchat, Instagram, Twitter என்ன ஃபாலோ பண்ணலாம். MADN_GOWRI Madan Gowri நீங்க சர்ச் பண்ணுங்க, you will be able to find me. இந்த மாதிரி மித்தாலஜிஸ் நிறைய பேசுவோம். இது வந்து மதங்கள் ஜாதிகள்னு தூக்கி இதை ஒரு கட்டத்துக்குள்ள போடாம இதுல இருந்து லைஃப் லெசன்ஸ் நிறைய எடுத்துக்க வேண்டியது இருக்கு. இது வந்து ஹிந்துயிசம்னு மட்டும் இல்ல, நம்ம இஸ்லாம்ல நிறைய எடுத்துக்க வேண்டியது இருக்கு, கிறிஸ்டியானிட்டில நிறைய எடுத்துக்க வேண்டியது இருக்கு, புத்திசம் அப்படின்னு நிறைய மதங்கள்ல இருந்து. ஏன்னா மதம் அப்படிங்கிறது வந்து பல்லாயிரக்கணக்கான வருஷத்தோட எவல்யூஷனரி ஸ்டெப் தான் வந்து மதம். அதுக்குள்ள நிறைய சயின்ஸ் இருக்கு, நிறைய டெக்னாலஜி இருக்கு, எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பா பேசுவோம். மதம் ஒரு விஷயத்தை வந்து நம்ம கம்ப்ளீட்டா தள்ளி வச்சுட்டோம்னா ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதும் தோணுச்சு. சோ அதை வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டியோட நம்ம ஹேண்டில் பண்ணணும், நிறைய டிஸ்கஷன்ஸ் இந்த மாதிரி கொண்டு வர முடியும். சோ இந்த மாதிரி நம்ம டாபிக்ஸ் நிறைய கண்டிப்பா பேசுவோம். அண்ட் you can follow me in any of the social media and comment la neenga enna topic na pesanum nenikreengalо leave pannunga. See you next video. Until then, bye. Madan Gowri signing off here. Cheers.